அவர் பயன்படுத்தல. திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும்னு தான் நீங்க கேட்கணும். கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேக் யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி அந்த நீங்க பேசுறது ரொம்ப இதா இருக்கு. கேள்வி கேட்கும் போது தமிழகத்துல சாதி பிரிமை குடிப்பெருமை செய்யறது இந்த பிரச்சாரமே இந்த ஏதாவது நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு எல்லா கட்சியும் பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் இந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்ன எப்படி யாரு பேசுற? நீங்க சாதிக்க பேச. நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். பொது தொகுதியில் ஜெயிக்கல. ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின். 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை திரும்பிட்டு இருக்கிறேன். மனசான்றோட பேச சொல்லுங்க அவரை. ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க. பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை பதிச்சிருக்கீல்ல. படுத்திருக்கிறத தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவழி ஆக்குறது உனக்கு கோவம் வரல. என்னது இது? என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்கிறதா சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே என்னன்னா படுத்திருக்கல, அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்லுங்க. இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேக்குறேன். அவர் பயன்படுத்தல. திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும்னு தான் நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒலிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக. ஆமா, அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசுனாலதானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைக்கிற எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேக்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற
கற்கோட்டைக்கு மீது வீசிட்டு இருக்கிறீங்க, கற்கோட்டை திரும்ப வீசினா தாங்க மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை. நேத்து கூட பார்த்தேனே, வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டுல இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்ப, KKSS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே, 5.6. அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். 5 and 6. கேள்வி கேட்கும் போது தமிழகத்துல சாதி பெருமை, குடிப்பெருமை கட்சி பேர் செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்காக நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு விமர்சனம் பண்ணி எல்லா கட்சியும் பொறுப்பேற்ற செயல்படுறாங்க. பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் இந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்ன எப்படி? யாரு பேசுற? யாரு பேசுற? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுது? இவ வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க இருக்குன்னா, நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதிய ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அதை குடிப்பெருமை பேச்சார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான். நீங்க பேசுறீங்க. நீங்க சாதிய பேச, நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறீங்க? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அன்னை சுவீரபாண்டியன், என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு, மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி சாகணும். அதுதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ, எப்ப தாழுதோ, அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதிய ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க சும்மா 19 ரூபா அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பேசுறாங்க. சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்க பேசிருக்கோம்? எல்லாரும் வைக்கலாம் பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒண்ணும் இல்ல, ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கான். அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு, அவங்க அப்பா பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா, என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண, நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லியே அப்படியே. நீங்க அதை ஒழிக்க போராடுறவன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்னு
ரெட்டியார் மாநாட்டுல பேசணும், ஐயா நேரு வை கே சாரும் கேள்வி கேட்காத, நீ என்ன கேக்குற? திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற. ஜெகத் யாரு? ஜெகத் யாரு? ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லு? அதாங்க அந்த ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படிச்சிருக்கீல்ல, பதிச்சிருக்கீல்ல? படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லணும். அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்காரு அப்படி சொல்லுவாங்க. ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன். நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்குன்னு தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவெளி ஆக்குறது உனக்கு கோவம் வரல. என்னது இது? என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னா படுத்திருக்குன்னு சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நானா படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். பாடுவேன். சரி, நிறைய பேர் நீ கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு ஒருத்தர், பாடிட்டு தான் இருந்தேன். உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதி வச்சுக்கிட்டு வா பேசு. அது வந்து இடைத்தேர்தல்ல வந்து நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதுல என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி, நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்க செஞ்சோம். நீங்க இத எப்படி பார்க்கணும்னா, உண்மையிலேயே இது தேர்தலா நடத்தப்படுதா? இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்ப நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதா ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒண்ணு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது. அதிகபட்சமா காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்கள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு எதிரியா நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பார்த்தேன். அவங்களுக்காக தான் நான் வந்து எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இதனால என்னோட பெரிய எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பார்த்தேன். அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு இதனாலதான் திமுக கூட இருக்கிறத அதை நான் ஒன்றும் சொல்லலையே. அதை நீங்க குறிப்பிட்டு அதனால ஒன்றும் சொல்ல. அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்றும் சொல்ல. ஆனா திமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதான்னு பார்க்கணும். முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது, உயிர் கொள்கை சமூக நீதிங்குது. அதுக்கு நேர எதிர் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு? எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப
நீ சொல்றது சரிதான் சீமான், தனிச்சு நிக்கணும், இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற. நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா எந்த லட்சியத்தை காப்பாத்த நம்ம கட்சி ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்து. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13 வயசு சிறுவன், அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சுப்பாரு. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றது? மொழி இல்ல வழக்காடுகள உரிமையில் அங்க தமிழ் மொழி, இல்ல ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்ல காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல மீத்தேன் எடுக்கிறத தடுக்கிறது? எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் அதிமுக வந்து டெய்லி வந்து அவங்க கூட்டம் நடந்தா, ஆனா வந்து குறிப்பா வந்து எல்லா தொண்டர் நிர்வாகிகள் வந்து நாம் தமிழரோட உங்களுடைய நிலைப்பாடு? பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க, இன்னைக்கு நேத்து இல்லையே. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படி. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்க இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கிறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. நீங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்ப நீங்க மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டுல இருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியில இருந்தானே மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாமே ஏமாற்றாயிருச்சு. இப்ப நீங்க மாப்போசில இருந்து, சீப்பாத்துல இருந்து, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து, எங்க அண்ணன் திருமாவளவன்ல இருந்து, அண்ணன் வைகோல் இருந்து, ஐயா விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்க போனோன்னு அவங்களுடைய வாக்குகள் கட்ட பாருங்க. 10.5 இருந்து ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்துல இப்ப என்ன வாக்கு விழுக்காடு இருக்கு? அது குறையுது இல்ல? அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோக்கு எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? அப்ப அதனால அதுக்கு அது வந்து அது இல்ல இப்ப இல்ல. இல்ல நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து தம்பி, உங்களுக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பசுஞ்சோலை, பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷனை அவங்க மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி, பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து மகா கவிதையில கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனதை பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார். ஒரு திமிங்கல கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமா இருக்கா, அது சார்ந்த தொழிற்சாலை. தென்னை அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. கரும்பு அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்துல இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது. அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்க வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசலாகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்துல கொண்டே இங்க சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும் 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு.
கழிவு நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்க காவாயில் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போறான். இப்ப இதுல எல்லாத்துலயுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது? அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறதுனாலதான் என் கருத்தை இதையா ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி இவரு. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன் வைரம் வத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் எல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனா நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு அபின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன்லாம் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும் இல்லையா? அதுக்கு இப்ப தம்பி, இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானா இப்ப ஆய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு, 18 மாதங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அஜித் சிரிச்சுட்டு போங்க தம்பி, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாகம் வச்சு சாமி மட்டும் போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட. நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேரும், அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு. பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது? காதுலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன்ட்ட கேட்கறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க, அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க, ஒரு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே. அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்க. நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்கிற. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆக சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது பௌரமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது. சரி, அதே இது வந்து நீங்க அயோத்தியில அகிலேஷ் யாதவ் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம்.
அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேல ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்க எல்லாம் சாதி இதுல சாப்பிடல. ஒரு தடவை மறுபடியும் சமைச்சு வைக்கல, சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்? அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சோம்மா, சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சேன்னா வீணாத்தான் போயிரும், நம்ம சமைக்கலாமான்னு. இருங்க நான் பாத்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சரா போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனா அவரை இது பண்றீங்களாடா, உணவுத்துறை அமைச்சரா போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வரைக்கும் யாரு வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகுனாங்க. அது மாறுது. ஆனா நீங்க அப்படி எதையுமே செய்யலையே. ஆனா நீங்க பெரியார பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு இங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்கார்ந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கு நீங்க? ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட, விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறிகொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க, ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க. என்ன நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப, அந்த ஒரு கேள்வி கேட்டா இருங்கன்னு. சரி சொல்லு, சரி சொல்லு சொல்லு. இல்ல, தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல. 2 தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒண்ணும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்ல. நம்ம தலைவர், எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான். நம்மால துப்பாக்கி லத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்க எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. மீம்ஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க. கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்ன, எதுக்காக கொன்ன, யார் சொல்லி கொன்ன, நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம், இதுக்காக பண்ணான்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க. அது யாருங்கிறதானே கேள்வி. அது எங்க ஐயாவுக்கு இப்ப என்னன்னா, இப்ப நாங்க ஐயாவை பெரிதா மதிக்கிறேன், ரொம்ப பெரிதா மதிக்கிறேன். ஆனாலும் சொல்றேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். தெரியுது இல்ல, அந்த கருத்து சரியா தவிர இதை நீங்க அப்ப கேட்டிருக்கணும். எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா இருக்காரு. மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்கிறோம், குடிவாரியா என்னங்கிறோம். குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. இப்ப பாருங்க, நேரெதிரா இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர்மாறு அவங்க வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்?
ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த அந்த கொள்கைக்கு இங்க நீங்க நீங்க திருப்பி அவர் தலைமையில ஒரு அவன் அந்த எந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கிறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே. பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்க மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரிதான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்க பிரிச்சீங்க. அந்தந்த மொழிவழி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவழி மாநில மகன் ஆளும் போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்ப கர்நாடகால எல்லாம் 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்க 20 விழுக்காடு தொடர்றதே பெரிய போராட்டமா இருக்கு. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல, அந்த கோட்பாட்டுல எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன். மீண்டும் இல்ல அதான் அவங்க செய்வாங்க. அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன், அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்து யார் நான் செய்வேன். நீ விரும்புற அதுக்காக செய்யறேன்.